ஐயா வந்துட்டாரா தம்பி? வர நேரம் தான் ஐயா. ஏன் சுவாமி முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சிங்களா? முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஆனா அந்த பெரிய மனுஷனை தரிசிக்கிற பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊருக்குள்ள வரும்போதே அவருடைய நல்ல குணத்தையும் பண்பை பத்தியும் கேள்விப்பட்டேன். இப்ப நான் அதை நேர்லயே பாக்குறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்மா. 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 வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜையா. அட, நாங்க தான் உங்களை கும்பிடணும், நீங்க எங்களை கும்பிடக்கூடாது ஐயா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் தீர்காயுசா இருக்கணும். வருஷம் வாழணும். சந்தான பாக்கியத்தோட வாழணும். சந்தோஷமா வாழணும். பகிருங்க. தயவு செஞ்சு நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதீங்கம்மா. உங்களுக்கு குழந்தைங்க இல்ல, நீங்க ஒரு மலடி. அப்படிப்பட்ட நீங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கிறது அவ்வளவு நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஏமா, உனக்கு புத்தி இருக்கா? நீ என்ன பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க ஐயாவும் எங்க அம்மாவும் இந்த ஊருக்கே தெய்வம் மாதிரி. அவங்களை இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு எப்படி மனசு வந்தது? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன ஜானகி இருட்டில் உட்காந்துருக்க? ஏய், அங்க அந்த அம்மா பேசுறதை நினைச்சு வருத்தப்படுறியா? அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானுங்க. எந்த தாயும் குழந்தையோட நன்மையை தானே விரும்புவா. என்ன மலடின்னு சொன்னதுக்காக நான் வருத்தப்படல. உங்களுக்கு வாரிசு கொடுக்க முடியலைங்கிறதுதான் என் கவலை. என்னால உங்க வம்ச விருத்திக்கு தடை ஏற்படக்கூடாதுங்க. அதனால நீங்க நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஜானகி, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற. எங்கேயோ பிறந்த நீ உன்னோட சொந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன நம்பி இந்த வீட்டில் அடி எடுத்து வச்சு அந்த உறவை பிரிக்கிற அதிகாரம் அந்த கடவுளுக்கும் கிடையாது. ஆனா குழந்தைக்காக மனசாட்சியை கொண்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உயிரோடு இருந்தும் சித்தமா. என்ன படிச்சிருங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேங்க. சரி சரி, அழாது ஜானகி. ஐயா, உங்களை பார்க்க சாஸ்திரி வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. ஊர்ல உள்ள பிள்ளைங்களை எல்லாம் தன் பிள்ளைகளா பாக்குற உங்களுக்கு அந்த பகவான் குழந்தை பாக்கியம் கொடுக்காததுனால சங்கடப்பட்டு இந்த ராகவங்கிட்ட உங்க ஜாதகத்தை கேட்டு வாங்கி பார்த்தேன். லக்னத்துல 2ஆம் பாகத்துல புதன் இருக்கிறதுனால சந்தான பாக்கியம் தாமதமாகுது. தோஷ பரிகாரம் செஞ்சுட்டா நிச்சயமா குழந்தைங்க பிறக்கும். எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க சாஸ்திரிகளை. இந்த நல்ல செய்தி கூடவே சின்னதா ஒரு கெட்ட செய்தியும் இருக்குயா. என்னங்க அது? பிள்ளைங்க சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்கன்னு ஜாதகத்துல சொல்லுது. அவ்வளவுதானே? நாங்க 2 பேரும் என்னாலும் பரவாயில்ல, என் ஜானகி தயாரிடுவாள். அது போதும். அவ மலடிங்கிற பேரு போயிடும்ல, அது போதும். ஆனா வேற எதுவும் சொல்ல வேண்டாம் சாஸ்திரிகளே. எந்த மனுஷனா இருந்தாலும் அதிகபட்சம் 100 வருஷம் வாழலாம், 1000 வருஷம் வாழ முடியாது. ஆனா இந்த வம்சம் தலைமுறைக்கு ஒரு வாரிசு இருந்தா 1000 வருஷங்கள் வாழும். எங்க வம்சம் தழைக்கிறதுக்காக நாங்க உயிரிழக்கவும் தயாரா இருக்கோம். அண்ணா, அங்க பாரு. அப்பா அப்பா, பாவம் ஆட்டுக்குட்டி. ஐயோ மாமா,
பசங்களா ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பாத்து ஜாக்கிரதை. நல்லா இருக்கா? மகாலட்சுமி, எங்களுக்கு நீங்க பிறந்த உடனே நாங்க கடவுள் கிட்ட போறதா வேண்டிக்கிட்டோம். அந்த வேண்டுதலை நிறைவேற்ற தங்கச்சி எதெல்லாம் பார்த்துக்கோ அசோக். அம்மா, உங்களை மாதிரி அண்ணன் தங்கச்சி இந்த உலகத்திலேயே வேற யாரும் இருக்க முடியாது. எனக்கு மருதாணிலாம் ரொம்ப பிடிக்கும்ல. சுப்ராஜன தோட்டத்துக்கு போய் மருதாணி பறிச்சுட்டு இருக்கும் போது கால்ல முள்ளு கொத்திடுச்சு. ஐயோ, எங்க காட்டு. ஐயோ, எவ்வளவு ரத்தம். இனிமே மருதாணிக்காக நீ வெளியே எங்கேயும் போவாதுன்னா வீட்லயே மருதாணி செடி வச்சிரு. அண்ணா, நாளைக்கு என்ன பண்டிகை? என் கையில மருதாணி வைக்க. உன் பிறந்த நாளே ஒரு பண்டிகை தானம்மா. பொம்பளை குழந்தைங்க ஒவ்வொரு பண்டிகைக்கும் மருதாணி வச்சுக்குவாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் உன் பிறந்த நாள் தான் பெரிய பண்டிகை. அதனாலதான் உனக்கு மருதாணி வைக்கிறேன். அண்ணா, அப்படின்னா நீ என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எனக்கு மருதாணி வைக்கணும். சரி, கண்டிப்பா மருதாணி வைக்கிறேன். லட்சுமி, 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 சுப்பையா, லட்சுமி பாத்தீங்களா? பார்க்கலையே தம்பி. கனகு, லட்சுமியை பாத்தியா? இல்லையே தம்பி. என்னடா, என்னாச்சு? சித்தப்பா, லட்சுமியை காணோம். லட்சுமி காணுமா? எங்கடா போயிருப்பா? லட்சுமி, ஆமா, இவ எங்க போயிருப்பா? அதோட இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வேற. அதனாலதான் சித்தப்பா எனக்கும் டென்ஷனா இருக்கு. போக்கிரி பொண்ணு, என்ன ஏமாத்திட்டியா? ஒண்ண புடி 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 புடி. விடாத 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 புடி. இன்னைக்கு லட்சுமி குட்டிக்கு பிறந்த நாள் மட்டும் இல்ல, ராக்கி பண்டிகையும் கூட. அதாவது அண்ணன் தங்கச்சி பண்டிகை. அண்ணனுக்கு நல்லது நடக்கணும்னு ராக்கி கட்டுமா?